என்ன? அந்த லேப்டாப் கொடு. எதுக்கு? நான் முக்கியமா ஒன்று பார்க்கணும். என்ன கேம் விளையாட போறியா? இரு அம்மாட்ட சொல்றேன். அதெல்லாம் இல்லை. எங்கள் ஸ்கூலை பற்றி ஒரு வெப்சைட் போட்டிருக்காங்க. அதில் ஸ்கூல் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கு. அதை நான் பார்க்கணும். சாரி, நான் பிஸியாக இருக்கேன். நீ பிஸியாக இருந்துக்க. லேப்டாப்பை கொடு. எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும். நான் பிஸியாக இருக்கிறதே லேப்டாப்பில் தான். என்ன? உன் முகத்தில் ஏதோ திருட்டுத்தனம் தெரியுதே. இல்லையே. அது உனக்கு தெரியாது. உன்னை பார்க்குற மற்றவங்களுக்கு தான் தெரியும். ஐயோ, ரொம்ப அறிவா இருக்காளே. சரி தர்றேன். ஆனா 1 hour கழிச்சு தரேனே. கரெக்டா 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் வருவேன். தரல நடக்கிறதே வேற. ஐயோ என் நேரண்டா. இவ தொல்லை தாங்கல. மாமா மாமா, உனக்கு என்னம்மா? எனக்கு லேப்டாப் வேணும். இந்தா, நான் காஞ்சனா படம் பார்க்கணும். ஏய், இதெல்லாம் பேய் படம். குழந்தைங்க எல்லாம் பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? பயந்துருவ. அது எப்படி? என் கிளாஸ்ல தங்கச்சியே பார்க்கறா, அவளே பயப்படல, நான் எப்படி பயப்படுவேன்? அப்படியா? படிக்கிற நேரத்துல படம் பார்க்கறன்னு பாரதி அம்மாட்ட சொல்லவா? சீப்போ. ஐயோ, என்ன மாப்பிள்ள ஃப்ரீயா உட்காந்துருக்கீங்க போல் இருக்கு. என் நேரமே சரியில்லை மாமா. உங்களுக்கு 7.5 ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அது என்ன 7.5? இந்த 7:30, 8:30, 9:30, 10:30 இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கோடி என்னைக்கு என்ன தேடி வருதோ அன்னைக்கே இந்த அறையெல்லாம் ஓடி போயிடும். அதென்ன மாமா கோடி? டே, பணக்காரன் ஆகிறதுக்கு 3 வழி இருக்கு. 1, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு முன்னுக்கு வர்றது. அது நம்மளால முடியாது. 2வது, இந்த திருடி கொள்ளையடிச்சு அடி வாங்கி அந்த அளவுக்கெல்லாம் என் உடம்புலையும் தைரியம் கிடையாது, மனசுலயும் தைரியம் கிடையாது. 3வதா அதிர்ஷ்டம். அந்த லைன்ல தான்டா இப்ப நான் போய்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப கனவு கண்டு வச்சிருக்கீங்க மாமா, கலைஞ்சிர போகுது. டேய், கனவு தாண்டா கலையும். இது கம்ப்யூட்டர் கலையாது. ஒரு நிமிஷம். ஐயோ மாமா, என்ன பண்ண போறீங்க? இதுக்குள்ள ஒரு வெப்சைட் இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற அட்ரஸ் என்னன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்ல. இந்த சரி சரி, இருங்க, முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, இருங்க சொல்றா. இருங்க. ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? பாரு பாரு, சீக்கிரம் பாரு. எது? டேய், மெசேஜே வந்துருச்சுடா. அப்படி போடு. என்னுடைய கதறல் அந்த அஷ்டலட்சுமிக்கே கேட்டுச்சு போல் இருக்கு. தட்னா பாரு SMS. நான் வரட்டுமா? மாமா நில்லுங்க. நீ யாருன்னே எனக்கு தெரியாதுடா. அப்பா, நல்ல வேலை மாமா பார்க்கல. பார்த்திருந்தாரு அவ்வளவுதான், தப்பிச்சேன். துளசி, ரொம்ப நாளா உனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய Dress வாங்கி கொடுக்கணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமா? நீ கூட Dress எடுத்துக்கோ. என்ன? தேங்க்ஸ். அம்மா, இது என்னோட செக்ஷனே இல்லம்மா. நான் ஏன் செக்ஷன்ல போய் பார்க்கட்டா? சரி, நீ போய் உன் செக்ஷன்ல என்ன வேணுமோ எடுத்துக்கோ போ. சந்தேரி காட்டன் காமிங்க. ஐயோ, அவ ஓபனா சொல்லிட்டு போயிட்டா. நம்ம செக்ஷன் இது இல்லையே. நல்ல நல்ல சுடிதார் வாங்கலாம்னு வந்தேன். ஏய், என்னத்த? உனக்கு நல்ல சுடிதார் வேணா அந்த பக்கம் இருக்குடி. போய் உனக்கு என்ன பிடிக்குதோ நிறைய எடுத்துக்கோ. கொஞ்சம் என் புள்ளைக்கு பிடிச்ச மாதிரி எடு, புரியுதா? போ. தேங்க்யூ அத்தை. அந்த சாரி எடுத்து போடுமா.
நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா? வீடுக்குள்ள பார்க்கலாமா? பெருசா இருக்கு. வேண்டாம், இது வேணாம். இந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் உன்ன மாதிரி ஆளெல்லாம் போடக்கூடாது. என்ன மாதிரி ஆளுங்க தான் போடணும். தகுதி தராதரம் எல்லாம் உன்ன மாதிரி ஆணவத்தில் ஆடுறவங்களுக்கு தான் தெரியும். ட்ரெஸ்ஸுக்கு தெரியாது. உனக்கு வேற வேலையே இல்லையா? எங்கேயும் வந்துட்டியா? நான் எங்கேயும் இருப்பேன், தூண்லயும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேன். நீ காட்டுலயும் வீட்டு வாசல்லையும் தோட்டத்திலயும் இருக்கிறவ தானே? பெருமாள் கழுத்துல இருக்கிறதும் துளசி தான். அந்த பெருமாளோட அவதாரமே இந்த கிருஷ்ணா தான். உனக்கு என்ன வேணும்? இந்த ட்ரெஸ் தான் வேணும். இது நான் முதல்ல வந்து ஆசையா எடுத்தது. அது உனக்கு பிடிச்சதுனால நான் விட்டு கொடுக்க முடியுமா? அது எனக்கு பிடிச்சதுனால தான் நான் அதை கேக்குறேன். நான் எங்க போனாலும் பின்னாடி வந்து வம்பு பண்ணிட்டு இருப்பியா? அத்தை ஆசைப்பட்டது எடுத்துக்கோன்னு சொன்னதுனால நான் எடுத்துக்கிட்டது. இதை நான் கொடுக்க மாட்டேன். ஆசைப்பட்டாச்சுங்கிறதுக்காக பிச்சைக்காரங்க பிடிச்சது எல்லாத்தையும் எடுத்துக்க முடியுமா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின பல்ல உடைச்சிருவேன். நீ உடைக்கணுங்கிறதுக்காக நான் ஏன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்க முடியுமா? ஏய், இங்க பாரு, அத்தை எனக்காக ஆசையா எடுத்து கொடுக்கறாங்க. உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏய், குட்ரி ட்ரெஸ். ஏய், விடு விடு. அத்தை விடு. ஏய், ட்ரெஸ் குடு. ஓ, ஏய். பாருங்களே, இருங்க மாமா. ஒழுங்கா ட்ரெஸ் கொடுத்துரு. என்ன துளசி, என்னாச்சு? கிருஷ்ணா, நீ எப்ப வந்த? உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஆமா, நீ எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? அத்தை, நான் ஆசையா இந்த ட்ரெஸ் முதல்ல செலக்ட் பண்ணேன். இதுதான் வேணும்னு சண்டை போடுறா. இந்த கலர் இவளுக்கு சூட் ஆகாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. ஏய், உண்மையா சொல்லு, நீ அதுவா சொன்ன? ஏய் துளசி, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கூட கூட பிடிப்பாங்க. பாத்தீங்களா, உங்க முன்னாடி எப்படி புலம்புறா பாருங்க. ஏய், இது வந்து கடை, ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுற? சரி, நான் ஸ்ட்ரைட்டாவே வரேன். இவ உங்க மகனுக்கு எல்லாம் செட் ஆக மாட்டா. ஏய், என் மாமாக்கு நான் சரியான ஜோடிதான். உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. நீ யார் அதை சொல்றதுக்கு? ஆமா, முதல்ல நம்ம வீட்டு விஷயம் எல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? எனக்கா தெரியாது? பட்டிக்காட்டுல கால் காணி நிலம், ஒரு ஓட்டு வீடு, 2 மாடுன்னு இருந்த நீங்க பெரிய வீட்டுக்கு மருமகள் ஆனது பத்தாதுன்னு இவளையும் அதே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மொத்தத்தையும் உங்க கைக்குள்ள வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா? கிருஷ்ணா, என்னமா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அன்னைக்கு என்கிட்ட எனக்கு யாருமே இல்ல, நான் சேர்மன் ஆனாதான் எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் சொன்ன. எனக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு ஓட்டுதான் அப்படின்னு என்கிட்ட கெஞ்சி என் காலை பிடிச்சு கதறின. இன்னைக்கு அந்த கிருஷ்ணாவா இப்படி பேசுறது? ஆமா, அன்னைக்கு தேவை காலை பிடிச்ச, இனிமே தேவையில்லை, காலை வாரி விட வேண்டியதான். அடிப்பாவி, உன்னால நான் என் வீட்டுக்கார்ட்ட எவ்வளவு பேச்சு வாங்கினேன் தெரியுமா? நான் அதை விட மேல எதிர்பார்த்தேன். உங்க 2 பேருக்குள்ள பெரிய விரிசல் வந்து உங்க குடும்பமே அழிஞ்சு போகணும்னு நினைச்சேன். அது நடக்காம
உங்க புருஷன்கிட்ட எப்படியோ பேசி நடிச்சு அவரை சமாதானப்படுத்தி பிரச்சனையை புஷன் ஆகிட்டீங்க. நீங்க பெரிய நடிகை தான். ஏய், யார பார்த்து நடிகை அது இதுன்ற? இவங்க கால்ல விழுந்து நாடகமாடி காரியம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு இவங்களே பார்த்து கேவலமா பேசுறியா? யாரா இருந்தாலும் அன்பா சொல்லி புரிய வைக்கிறது அத்தையோட குணம். நடிச்சு நாடகமாடி காரியத்தை சாதிச்சுக்கிறது உங்க குடும்பத்தோட குணம். வாண்டு, இது எங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நாளா நடக்கிற யுத்தம். நீ குறுக்க வராத. நான் வராம வேற யார் வருவா? என் அத்தைய ஏன் முன்னாடியே கேவலமா பேசினா நான் சும்மா இருந்துருவேனா? என்னடி பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏ கிருஷ்ணா, நிறுத்து. பொது இடத்துல வந்து இவ்வளவு சத்தம் போட்டு பேசுற, பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க? இப்ப உனக்கு என்ன வேணும்? உங்க குடும்பத்தோட அழிவு வேணும். ஏ கிருஷ்ணா, என்ன சொன்ன? ஏன் குடும்பத்தோட அழிவு வேணுமா? சின்ன பொண்ணாச்சேன்னு விட்டு பார்த்தேன். ரொம்ப ஓவரா போறியே. ஏய், இப்ப சொல்றேன் டி, கேட்டுக்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்துக்கு எந்த அழிவும் வராது. அப்படி வரவும் வராது, நான் விடவும் மாட்டேன். பாத்துருவோமா? பாத்துருவோண்டி. உன் புருஷனை அவமானப்படுத்தி நான் சேர்மன் ஆனது உன் புருஷனுக்கு அடி. எங்க அம்மாவையும் அப்பாவையும் பிரிச்சு இப்படி என்ன தனிமரமா ஆக்கின உன் குடும்பத்துக்கும் உன் புருஷனுக்கும் அடி மேல அடி கொடுத்து உன் குடும்பத்தையே திவாலாக்கி நடு ரோட்டுக்கு கொண்டு வரல. நான் ராஜேஸ்வரியோட பொண்ணு இல்ல. ஏய் ஏய் ஏய், அதே மாதிரி நீ போடுற ஆட்டத்தை எல்லாம் தடுத்து உன் முகத்திரிய நான் கிழிக்கல. என் பேரும் துளசி இல்ல. பாத்துருவோமா? பார்க்கலாம். நம்மளே மதிச்சு எவனோ ஒருத்தர் போன் பண்ணிருக்கானே. யாரா இருக்கும்? யாரு? ஏகப்பட்ட நம்பரா இருக்குது. நம்ம ஊர்க்கார மாதிரி தெரியல. நம்ம ஊர்க்காரன் நமக்கு எப்படி போன் பண்ணுவான்? சரி, யாருன்னு கேட்டுருவோம். ஹலோ, Is this Mr. Subramani from India? Yeah, Subbu Ali Subramaniam speaking. Confirm your telephone number. டெலிபோன் நம்பர் தானே கேக்குறீங்க? எழுதிக்கங்க சார். 9440 Yeah, congrats. Mr. Subramaniam, your mobile number has won £8,500,000 in NATO Draw Awards in UK. UK. Okay. We are one of the best 10 companies in the UK. Companies UK. Okay. To receive your prize money, we need all your details. I am married, sir. I got 2 children, sir. Only one wife mattumdan, sir. Yes, sir. Now, Mr. Subramaniam, you send it through mail and send all your details within a week's time. If you follow the rules, it'll be helpful to send your prize money as early as possible. Yes, possible, sir. Yes, possible, sir. Please note down our website address. Sir, one நிமிஷம் சார். நோட் பண்ணிக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் சார். சார், ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். www.natoprize. ஸ்பெல்லிங் சொல்லுங்க சார். NATO LIVE.UK. Okay, sir. Okay. Thank you, Mr. Subramani. I'll get in touch with you later. அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுடா உனக்கு சுப்பிரமணி. 8,500,000 அப்படின்னா எவ்வளவுனே நமக்கு தெரியாதே. ஐயோ, இவ்வளவு பெரிய பணம் நமக்கு அதிர்ஷ்டத்துல அடிச்சிருக்க. அப்பவே சொன்னாரு, நீ ஒரு பெரிய அதிர்ஷ்டக்காரன்டா, நீ நிச்சயமா ஒரு நாள் பெரிய ஆளா வருவேன்னு. அதே மாதிரி ஒரு வெள்ளக்கார ரூபத்துல நான் வந்துட்டேன். எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணத்தான் போறேன்.
என்ன துளசி, நீ பாரதி கீர்த்தனா 3 பேர்ல ஷாப்பிங் போனீங்க, நீ மட்டும் திரும்பி வந்திருக்க. எங்க போனாங்க அவங்க 2 பேரும்? அவங்க வழியில இறங்கிக்கிட்டாங்க தாத்தா. வழியில இறங்கிட்டாங்களா? ஏன் அம்மா, இது என்ன உலகத்துல 8வது அதிசயம் இருக்கு? என்ன நான் சொல்றது புரியலையா? சாதாரணமா பொம்பளைங்க ஷாப்பிங் போனா ஒரு நாளாவது ஆகும். நீங்க 2 பொம்பளைங்க போயிருக்கீங்க, அட்லீஸ்ட் 2 நாளாவது ஆக வேண்டாமா? அம்மா, ஏன் 1 ஹவர்ல திரும்பிட்ட? கடையில எதுவும் உனக்கு பிடிக்கலையா? கடைக்கு வந்தவங்களை பிடிக்கல. கடைக்கு வந்தவளா? யார பாத்தீங்க? அந்த கிருஷ்ணாவை பார்த்தோம் தாத்தா. கிருஷ்ணாவை பார்த்தா அங்கேருந்து ஓடி வந்துட வேண்டியதானே? அவளை அங்கேருந்து விரட்டிட்டு உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வர வேண்டியதானம்மா? அதை விட்டுட்டு பார்க்கக்கூடாததை பார்த்துட்டாளாம், எதுவும் வாங்காமல் வந்துட்டாளாம். என்னது இது? இதை பாரு, எவ்வளோ ஆசையோடு நீ கடைக்கு போன, எங்க பிரச்சனையால உன் ஆசையை நிராசையாக்கிட்டாளே. நீங்க வேற தாத்தா, அவ அங்க பண்ண கலாட்டாவில மனசு நொந்து போய் அத்தை கோவிலுக்கே போயிட்டாங்க. அது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்படியா? அது சரி, அங்க என்ன நடந்தது சொல்லுமா. என்ன நடந்ததா? எங்களை அசிங்கப்படுத்துறது அவ திட்டம் தாத்தா. வாய்க்கு வந்தபடி பேசிட்டா. என்ன நடந்தது தெரியுமா? உங்க குடும்பத்தோட அழிவு வேணும். எங்க அம்மாவையும் அப்பாவையும் பிரிச்சு இப்படி என்ன தனிமரமா ஆக்கின உன் குடும்பத்துக்கும் உன் புருஷனுக்கும் அடி மேல அடி கொடுத்து உன் குடும்பத்தையே திவாலாக்கி நடு ரோட்டுக்கு கொண்டு வரல. நான் ராஜேஸ்வரியோட பொண்ணு இல்ல. நான் பார்த்த ட்ரெஸ் தான் வேணும்னு சண்டை போட்டு வாங்க. அங்க ரொம்ப பெரிய சண்டை ஆயிடுச்சு. அத்தை வந்துதான் 2 பேரையும் சமாதானப்படுத்தினாங்க. கிருஷ்ணா வீட்டுக்கு போகணுன்னு பாரதி சொன்ன போது நான் முதல்ல வரமாட்டேன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லலான்னு பாரதி கூட்டிகிட்டு போனான். ஆனால் அங்கே நடந்ததெல்லாம் பாரதி எப்படி மறந்தான்னு எனக்கு புரியலம்மா. அங்கே கிருஷ்ணா எங்களை அவமானப்படுத்தினா பாரு, அதை வார்த்தையால் சொல்லி மாளாது. நாங்கள் திரும்பி வரும்போது பாரதி என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? மாமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமே அந்த பொண்ணோட பேச்சே வேண்டான்னு சொன்னான். அப்படி அவமானப்பட்ட பாரதி எப்படி எல்லாத்தையும் மறந்து அந்த பொண்ணுக்கு சேர்மன் பதவி கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணான்னு எனக்கு புரியல. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த குடும்பத்தில் இருக்கிற நல்லது கெட்டதுக்கும் பாரதிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு தோணுது. என்ன தாத்தா, அத்தைய பத்தி இப்படி பேசுறீங்க?